ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த புதிய நாளில், முக்கியமாக இந்த காலை வேளையில் ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்குற ஒரே ஒரு கேள்வியாக நான் ஆரம்பிக்கிறேன். அவருக்காக நம்ம என்ன செய்கிறோம்? எப்பவுமே ஒரு நாளில் எழும்பும்போது, ஆண்டவரே எனக்காக நீங்கள் என்னப்பா செய்ய போகிறீங்க அப்படின்றத கேட்குறத விட, அப்பா உங்களுக்காக இன்றைக்கி நான் ஏதாவது செய்யணும், கடவுளுக்காக செய்கிறதுக்கு நாம் யாருங்க அப்படின்னு சில பேர் ஒதுங்கிடுவாங்க. அப்படிலாம் கிடையாது. ஆண்டவர் நிறைய விஷயத்தில் உங்களை என்னையும் நம்புகிறார். உங்கள் உண்மையும் என் உண்மையும் எதிர்பார்க்குறார். அவருக்கு பிரியமான வாழ்க்கையை, அதாவது அவரை போல வாழ்ந்து இந்த உலகத்திற்கு அவரை காட்டணும்னு நம்மளை விரும்புகிறார். அப்படிப்பட்ட ஒரு அடையாளம் இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் செய்வதற்கு தேவன் நம்மை பலப்படுத்தும்படியாக இந்த நாளில் தேவ பிரசன்னத்துக்கு நம்மளை அர்ப்பணிப்போம். ஆதியாகமத்தில் 22ஆம் அதிகாரம் 9-10 பார்த்தீங்கன்னா, 3 நாள் பிரயாணத்துக்கு அப்புறம் தன் மகனை பலியிட போகிற அந்த மோரியான்ற அந்த மலைக்கு ஆபிரகாம் போகிறார். 3 நாள் பிரயாணங்க. யோசிச்சு பாருங்கள். தன் மகனை பலியிட போகிறாரு. தன் மகனுக்கு சில விஷயங்களை வாங்கிறதுக்கு போல, கர்த்தருடைய வார்த்தையின்படியே தன் மகனையே அர்ப்பணிக்கும்படி அவர் போகிறார். அப்போது இந்த நாளில் நம்ம எதை வச்சு ஜெபம் பண்ண போகிறோம்? எதை நம்பி ஆண்டவருக்கு உண்மையாக நம்ம இருக்க போகிறோன்னா, அர்ப்பணிப்பின் வாழ்க்கை. நிறைய விஷயத்தில் ஆண்டவருக்கு உண்மையாக அர்ப்பணிக்கிறவர்களாய் நீங்களும் நானும் இருக்கணுங்க. ஆபிரகாம் தன் ஒரே பெயரான குமாரனை அர்ப்பணிக்கும்படி, தேவனுக்கு கொடுக்கும்படி 3 நாள் பிரயாணத்துக்கு அப்புறம் அந்த மோரியா மலையை பார்க்குறார். இன்றைக்கி நீங்களும் நானும் தேவனுக்காக ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னா ஒரு நிமிஷத்தில் செய்யணும்னு நினைப்போம். நம்ம தசம பாகமாக இருக்கட்டும், நம்ம காணிக்கையாக இருக்கட்டும், பல காரியங்கள். பட் ஆனால் அடுத்த நிமிஷம் வேலை பிரச்சனை, வேலை காரியங்கள் வரும்போது மறந்துடுவோம், மாறிடுவோம். ஆனால் ஆபிரகாம் அப்படி இல்லை. அதில் ரொம்ப தெளிவாக இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பு, ஆண்டவருக்காக எதையும் கொடுக்குற ஒரு தைரியம், ஆண்டவருக்காக நேரத்தை கொடுக்குற தைரியம், இது எல்லாத்தையும் நம்ம இந்த நாளில் வளர்த்து கொள்ளும்போது, இந்த 150 நாளில், முக்கியமாக இந்த 24வது நாள் ரொம்ப முக்கியமான நாளுங்க. உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் கட்டுவார். அதற்கு நீங்கள் ஏதாவது செய்யணும். என்ன செய்ய போகிறீங்க? உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிங்க. உங்கள் ஆசை, உங்கள் கனவு, உலக பிரகாரமான சகல காரியத்தையும் விட்டு தேவனுக்கு உங்களை அர்ப்பணிக்கிறவர்களாக நீங்கள் இறங்கும்போது தேவனுடைய அடையாளத்தை உங்களால் மகிமையாய் பார்க்க முடியும். அதற்கு ஒரு 10 ஜெப குறிப்புக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அது என்னன்றதை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஏன்னா சில நேரங்களில் அந்த ஜெப குறிப்பு எவ்வளோ பவர்ஃபுல்லானதுன்றது உங்களுக்கு அப்போ தெரியும். அதனால் ஓரலாக சொல்லிடுறேன். ஏன்னா இன்றைக்கி நம்மளுடைய ப்ரேயர் ரொம்ப மகிமையான ப்ரேயர். மதிய ஜெபம் இருக்குது, மிஸ் பண்ணாமல் கலந்து கொள்ளுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஓகே, முதல்ல நம்மளுடைய குடும்பம் எப்படி இருக்குன்னு நம்ம ஜெபிக்க போகிறோம்னா, ஆண்டவருக்காக ஒதுக்கப்பட்ட குடும்பமாக, தேவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு குடும்பமாக நம்ம குடும்பம் இருக்கணும். அதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். ஏன்னா ஆண்டவர் எல்லா குடும்பத்தையும் அழைக்கலை, ஆபிரகாம் குடும்பத்தை அழைத்தார். அப்படி அழைக்கப்பட்ட குடும்பமாக, தேவனுக்கான ஒரு குடும்பமாக நம்ம குடும்பம் இருக்கணும். அதுக்காக ஜெபம் பண்ணணும். அதை விட ரொம்ப முக்கியமானது என்னென்னா, சொத்தை விட தேவனை பெருசாக நினைக்கணும். ஏன்னா அவன் மிகவும் அருமையாக நினச்ச தன் மகனை, ஒரே பெயரான குமாரனை, அது 100 வயசுக்கு அப்புறம் பெற்ற பிள்ளைய தேவனுக்கு கொடுக்க முயற்சி பண்ணான். நாமளும் நம்ம நேரத்தையாவது தேவனுக்கு கொடுப்போமே. அப்படிப்பட்ட தீர்மானத்தை இந்த நாளில் எடுத்து நம்ம ஜெபிப்போம். முதலாவது ஆபிரகாம் அந்த மலை மேலே ஏறி தேவனுக்கு பலிபீடத்தை கட்டினார். அதில் மகனை தான் பலியிட போகிறான்னு அவர் நினைக்கிறாரு. அப்போ கூட அதை அடையாளப்படுத்தினார் பாருங்க, அதை செஞ்சார் பாருங்க. தேவனுக்காக ஒன்று செய்கிறார் பாருங்க, 3 நாள் பிரயாசத்துக்கு அப்புறம் போய். அப்படிப்பட்ட தேவனுக்காக பல காரியத்தை செய்கிறவர்களாக, ஜெபத்தினாலையும் துதியினாலையும் ஜெப வாழ்க்கையினாலையும் நம்ம வாழ்க்கை நடத்துகிறவர்களாக நம்ம ஜெபம் பண்ணோம். 4வது பாருங்கள், சந்ததிகளை தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கிறது. அதாவது எனக்கு என்னவோ ஈசாக்கை பலியிட போல தேவனுடைய கரத்தில் கொடுக்க போனார். தேவனுடைய கரத்துக்கு போனவங்க சாகுவாங்களா? கிடையாது, வாழ்வாங்க. 100 மடங்கான ஆசீர்வாதம் ஈசாக்கு, ரெகபோத்து ஈசாக்கு, மிகப்பெரிய சந்ததியின் அடையாளம் ஈசாக்கு. அதை அந்த இடத்துல அவர் அர்ப்பணிப்போடு கொண்டு போனார். அதுதான் பெரிய விஷயம். அதை நம்ம பிள்ளைங்க செய்யணும். அதுக்காக ஜெபம் பண்ணணும். 5வது, புரியாத நேரத்துலையும் கீழ்ப்படுகிறது. சில நேரத்தில் என்ன நடக்குதுன்னு நம்ம வாழ்க்கையில் தெரியாது. ஆனாலும் அப்போ தேவனை பார்த்து தேவனுக்காக, அவருடைய பிரசன்னத்துக்காக கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கணும். 6வது பாருங்கள், மறைந்திருக்கிற ஆசீர்வாதம். நம்முடைய வாழ்க்கையில் சில நேரத்தில் மறைந்திருக்கிற ஆசீர்வாதங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும். யோசிச்சு பாருங்கள், கரெக்டாக ஆண்டவர் மறைச்சி வச்சுருக்கிறார். தன் மகனை பலிபீடத்து மேலே கடத்தி வச்சுருக்கிறார். சரியான நேரத்தில் மகனும் ஆட்டையும் ஆண்டவர் மாற்றுறது போல் உங்கள் வாழ்க்கையில் பல காரியத்தை ஆண்டவர் செய்வார். அதற்காக நம்ம ஜெபிக்கணும். 7வது பாருங்கள், தேவனுடைய சித்தத்தை நீங்களும் நானும் பார்க்குற ஒரு கண்களாக மாறணும்.
அவருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய திட்டத்துக்கு வாழ்கிறவர்களாக நீங்களும் நானும் மாறணும். அதுக்காக ஜெபிக்கணும். 8வது, விசுவாசத்தினால சோதிக்கப்படும் போது அந்த விசுவாசத்தினால அந்த மோரியாவினுடைய தருணங்கள் இருக்கு பாருங்கள், குலைஞ்சு போகாதபடி, மலையை விட்டு ஓடி வராதபடி, பிள்ளையை கூட்டிட்டு வராதபடி. சில நேரத்தில் அப்படி பண்ணிடுவோம், நம்ம தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சுருவோம். அது நமக்கு நல்லதுன்னு நினச்சிப்போம், ஆனால் அது கிடையாது. அந்த நேரத்துலேயும் விசுவாசத்தை தளர விடாத ஒருவர்களாக நம்ம இருக்கணும். அதுக்காக ஜெபிக்கணும். 9வது பாருங்கள், நான் அல்ல ஆண்டவரே நீரே, அந்த மனநிலைமை வரணும். பாருங்கள், இவன் எவ்வளோ அவனுடைய திட்டத்தை தாண்டி, அவனுடைய ஆசையை தாண்டி தேவ சித்தத்துக்கு தன் மகனை கொடுக்க முயற்சி பண்ணார் ஆபிரகாம். அப்படி தான் என் பிள்ளையை தான் படிக்க வைப்பேன், என் பொண்ணை இவருக்கு தான் கல்யாணம் பண்ணுவேன், நான் இங்கே தான் வேலைக்கு போவேன், நான் இங்கே தான் செய்வேன், அங்கே தான் செய்வேன். இல்லை ஆண்டவரே, உங்கள் சித்தம் எங்கேயோ, அந்த இடம் 0வாக இருந்தாலும் அந்த இடம் கோடியாக இருந்தாலும் உங்கள் சித்தம் எங்கேவோ அங்கே என் பிள்ளை நிற்கணும். அதுக்காக ஜெபிக்கலாம். அது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். கடைசியாக, தேவன் நம்புகிற ஒரு மனுஷனாக ஒரு சாட்சியின் அடையாளத்தோடு தேவனிடத்தில் வந்த பிள்ளைங்க வெட்கப்பட்டு போவதில்லைன்றதை காண்பிக்கிற வண்ணமாக ஆண்டவர் அவ்வளோ அழகாக ஆசீர்வதித்தார். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் வெளிப்படணும், அப்படிப்பட்ட ஒரு மீட்பு வெளிப்படணும். நம்ம குடும்பத்தை குறித்து, நம்மளை குறித்து, நம்ம தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து சாட்சி வெளிப்படணுங்க. அதை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. தேவன் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்வார். ஜெபம் இல்லாமா? இந்த 10 காரியத்துக்காகவும் நம்ம ஜெபிக்க போகிறோம். தேவனுடைய சித்தத்துக்காக, திட்டத்துக்காக. ஏன்னா சரியாக மதியம் 3 மணிக்கு மதிய ஜெபம் இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு வேளை இரவு, ஒரு வேளை பகல் மாறி மாறி ஜெபிக்கிறோம். இரவு 10 மணிக்கு ஜெபிப்போம், பகலில் மதியத்தில் 3 மணிக்கு ஜெபிக்கிறோம். அப்படி மாறி மாறி ஜெபிக்கும்போது தேவன் இந்த மோரியா மலையின் ஆசீர்வாதம், ஏன்னா போன மாதம் முழுவதும் அரராத்தை ஆசீர்வாதமாக மாற்றிக்கொண்டோம். இந்த மாதம் மோரியாவினுடைய எல்லா காலத்தையும் தகர்த்தெறிந்து தேவனுக்கு பலிபீடத்தை கட்டி தேவனுக்கு சாட்சியாய் நிற்க போகிறோம். ஜெபமல்லாமா? தகப்பனே, உமக்கு நன்றி. என்னை உங்கள் கரத்தில் கொடுக்குறேன், என் பிள்ளைகளை உங்கள் கரத்தில் கொடுக்குறேன், என் குடும்பத்தை உங்கள் கரத்தில் கொடுக்குறேன். நிலைமைகளை மாற்றி, சூழல்களை மாற்றி நீர் நடத்துவீராக, உங்கள் திட்டத்தில் நடத்துவீராக. முழுமையாக இந்த 10 காரியத்துக்காக இந்த நாள் முழுவதும் ஜெபித்து தேவ திட்டத்துக்கு எங்களை அர்ப்பணிக்கிறவர்களாய் எங்களை மாற்றும்படியே உங்கள் பாதத்தில் வருகிறோம்ப்பா. கிருபை பாராட்டுங்க, தயவு பாராட்டுங்க, நீங்கள் நடத்துங்க. இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். 24வது நாள் இன்னைக்கு விசுவாசத்தோடு இருங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பல ஆசீர்வாதங்கள். தன் மகனை கொடுக்க போனார், ஆனால் தன் மகனுக்கான சகலத்தையும் வாங்கிக்கிட்டு மலை மேலேருந்து வந்தார். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கொடுக்க போகிறார். காட் பிளஸ் யூங்க. கர்த்தர் உங்கள் கூட இருக்கார். ஆமென்.